இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான உணவுத்துறை விழாவில் பேசிய உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் சிறுதானிய உணவுகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். அப்போது பொது விநியோக திட்டத்தின் கீழ் தற்போது நீலகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களில் அரிசிக்கு பதிலாக கேழ்வரகு கொடுப்பதாக தெரிவித்தார். பரிசோதனை அடிப்படையில் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு அரசு மக்களின் ஆரோக்கியத்தையும் உணவுப் பொருளையும் கருத்தில் கொண்டு விரைவில் தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது. சிறுதானிய உணவுகளை ஊக்குவிக்கும் வகையில் ரேஷன் கடைகள் மூலம் சிறுதானியங்களை விற்பனை செய்யும் தமிழ்நாடு அரசு பரிசீலித்து வருகிறது. அமைச்சர் சக்கரபாணி பேசும்போது, தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பின்பு தமிழ்நாட்டில் சிறுதானியங்கள் பயன்பாடு ஊக்குவிக்கப்படுகிறது. சிறுதானிய உணவு வகைகள் பயன்பாட்டை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக தருமபுரி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் அரிசிக்கு பதிலாக 2 கிலோ கேழ்வரகு வழங்க வேண்டும் என்று முடிவு செய்து தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக எதிர்வரும் காலங்களில் அரிசிக்கு பதிலாக சிறுதானியங்களை அதிகமாக உட்கொண்டால் உடல் ஆரோக்கியமாக வாழலாம். சிறுதானியங்களை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு தமிழகத்தில் உள்ள 2,21,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொது விநியோக திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு போன்ற மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளிடமிருந்து ராகி நேரடி கொள்முதல் செய்யப்படுகிறது. இதனால் இம்மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் பயனடைந்துள்ளார்கள் என மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி பேசினார். அமைச்சர் பெரியசாமி பேசும்போது, சிறுதானிய உணவு வகைகள் பயன்பாட்டை தூண்டுவதற்காக மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் கடந்த 2 ஆண்டுகளாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பள்ளி குழந்தைகளுக்காக காலை உணவு திட்டம், உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இந்தியாவிலே தலை சிறந்த முதலமைச்சராக திகழ்கிறார். தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக திகழ்கிறது. விரைவில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் அரிசிக்கு பதிலாக சிறுதானிய பொருட்கள் தேவைப்படுவோர் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. விரைவில் இது தமிழ்நாடு முழுவதும் நடைமுறைக்கு வரும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் ரேஷன் அட்டைதாரர்கள் வெளியான முக்கிய அறிவிப்பு. ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி தேவையில்லைன்னா இந்த சிறுதானிய வகை பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். அரிசி தேவைப்படுபவர்கள் அரிசி வாங்கிக்கலாம். அவர்களுக்கு இந்த சிறுதானிய பொருட்கள் வழங்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.